Hey guys, last biology வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 questions வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ 21st கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 21st கொஸ்டின் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why is vegetative propagation practiced for growing some types of plants? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது ஒரு சில க்ரோவிங் பிளான்ஸில் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கேமெட் ஃபியூஷன் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஒரு கேமெட்டோட ஃபியூசனுமே வந்து தேவையில்லை. இன் திஸ் டைப் நியூ பிளான்ட்லெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல்ஸ். ஆனால் இந்த டைப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பிளான்ட்லெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். பட்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் செல்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். த வெஜிடேட்டிவ் part of plants get detached from the parent body and growing into independent daughter plants. ஸோ இந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் பிளான்ட்லேருந்து கட் ஆகிட்டு கீழே விழுந்துட்டு தனியாக வளர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சில பிளான்ட்ஸில் மட்டும்தான் இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதுக்கு சிம்பிளாக எழுதுங்க, நோ கேமெட் ஃபியூஷன் ரெக்வயர்ட் ஃபார் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் நியூ பிளான்ட்லெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல்ஸ், பட்ஸ் அண்டு பட்ஸ் ஆர் ஆர்கன் ஆஃப் பிளான்ட்ஸ். இது எழுதிட்டு அதுக்கப்புறம் த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் கெட் டிட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் க்ரோன் இன்டு அண்ட் இண்டிபெண்டன்ட் டாட்டர் பிளான்ட் அப்படின்னு எழுதிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து 22nd பாருங்கள், பைனரி ஃபிஷன் மல்டிபிள் ஃபிஷன். இந்த ரெண்டுத்துக்கு இடையில கூடிய டிஃப்ரென்ஸ். பைனரி ஃபிஷனாக பாருங்கள், பைனா ரெண்டு, மல்டிபிள்னா நிறையா. ஓகேங்களா? நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு 2 பார்ட்ஸ். இதில் ரெண்டாக பிரியும். அப்போ இதில் என்ன ஆகும், மெனி பார்ட்ஸ் நிறையாவாக பிரியும். ஓகேங்களா? இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல். இதில் வந்து நியூ இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணும். எத்தனை, ஒரு 2 நியூ இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் பண்ணும். இட் கிவ்ஸ் ரைஸ் டு மெனி இண்டிவிஜுவல்ஸ். நியூ இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணும், இதில் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் ஆஃப்டர் ஈச் நியூக்ளியர் டிவிஷன். ஸோ இதில் சைட்டோபிளாசம் என்ன ஆகும்னா டிவைட் ஆக ஆரம்பிக்கும். இதில் சைட்டோபிளாசம் டஸ் நாட் டிவைட். சைட்டோபிளாசம் டிவைட், சைட்டோபிளாசம் டஸ் நாட் டிவைட். இதை மட்டும் எழுதினாவே போதும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா, இதுக்கு பிளாஸ்மோடியம். பாருங்கள், இதில் நியூக்ளியஸ் வந்து 2 பார்ட்டாக பிரியுது. இதில் நியூக்ளியஸ் மெனி பார்ட்ஸாக பிரியுது. இதில் நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும், இதில் மெனி இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும், இதில் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாது. எக்ஸாம்பிள் அமீபியா, பிளாஸ்மோடியம். முடிஞ்சா? ஓகே, இப்போ ட்ரிபிள் ஃபியூஷன் என்ன? The fusion of one male gamete fuses with a secondary nucleus 2n. அதாவது ஒரு எண்ணு 2n சேர்ந்து 3n வந்து ஃபார்ம் பண்ணுது. சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோமா. இல்லை எண்ணுங்கிறது மேல் கேமெட், ஒன் மேல் கேமெட். 2nங்கிறது செகண்டரி நியூக்ளியஸ். ஓகேங்களா? அப்போ ஃபியூஷன் ஆஃப் ஒன் மேல் கேமெட் ஃபியூஸ் வித் த செகண்டரி நியூக்ளியஸ் டு ப்ரொடியூஸ் பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். இந்த எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் தான் 3n அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3n ஃபார்ம் ஆகிறது தான் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? The fusion of one male gamete fuses with the secondary nucleus 2n to produce primary endosperm. The fusion of one male gamete fuses with the secondary nucleus to produce primary endosperm nucleus. அவ்வளோதான். ஓகே, அடுத்து 24 என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஏபிசிடி. ஏபிசிடிங்கிற பார்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் லேயர் எக்ஸைன் அப்படிம்பாங்க. பிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய லேயர் இன்டைன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜென்ரேட்டிவ் செல்ஸு. அடுத்து இந்த பிளாக் ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அவுட்டர் லேயர் வந்து எக்ஸைனு, உள்ள இருக்கக்கூடிய லேயர் வந்து இன்டைனு. அதுக்கப்புறம் இந்த செல் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜென்ரேட்டிவ் செல் அப்படிம்பாங்க. இந்த பிளாக் ஸ்பாட் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெஜிடேட்டிவ் செல் அப்படிம்பாங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, அடுத்து ஒய் டிட் மெண்டல் பே பிளான் ஃபார் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். மெண்டல் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பீ பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பீ பிளான்ட் இஸ் செல்ஃப் பாலினேட்டிங் அண்ட் ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ரைஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல். இது வந்து செல்ஃப் பாலினேட்டிங்காகவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பியூர் இண்டிவிஜுவலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் ஏ ஷார்ட் லைஃப் ஸ்பேன். இதோட ஆயுட்காலம் கம்மி. ஆஸ் இட் இஸ் அன் ஆனுவல். இது வந்து வருடாந்திரமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். இது வந்து கிராஸ் பாலினேட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இட் ஹாஸ் டீப்லி டிஃபைன்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். இதில் வந்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வந்து அதிகமாகவே இருக்குது. த ஃப்ளவர்ஸ் ஆல் பைசெக்சுவல். இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பைசெக்சுவலாக இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன, இது வந்து செல்ஃப் பாலினேட்டிங்
வெரி ஈஸி டு ரைஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல். ஒரு பியூரான இண்டிவிஜுவல் வந்து இதில் ஈஸியாக ப்ரொடியூஸ் ஆகிடும். ஷார்ட் லைஃப் ஸ்பேனு. அதுக்கப்புறம் இது வந்து ஆனுவலாக இருக்கும். கிராஸ் பாலினேட்டிங்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து டிஃபைன்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்குது. இது வந்து பைசெக்ஷுவல். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக எழுதிடலாம். முடிஞ்சா? ஓகே, அடுத்து 26th கொஷின் பாருங்கள். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஃபினோடைப் அண்ட் ஜினோடைப்? ஃபினோடைப் அண்ட் ஜினோடைப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஃபினோடைப்னா என்ன? ஃபினோடைப் இஸ் த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் ஆர் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசமோட வெளி தோற்றத்தையும் அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரையும் சொல்லக்கூடியது என்னென்னா ஃபினோடைப். என்னென்ன அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் அண்டு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் சொல்லக்கூடியது ஃபினோடைப். ஓகேவா? அது ஜீனோடைப்னு என்னன்னு பாருங்க. த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன் ஆர் த கேமிட் மேக்கப் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஃபார் த பர்டிகுலர் ட்ரைட். ஒரு சந்ததியில் அதோட ஜீனை பற்றியோ இல்லை அவங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப்பை பற்றியோ சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனோடைப். வெளிப்பக்க தோற்றத்தை பற்றி சொல்லக்கூடியது ஃபினோடைப். உள்ளே இருக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியது ஜீனோடைப். அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின், ஒகசாகி ஃப்ராக்மெண்ட். ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ டிஎன்ஏ 2 things are required. One is RNA prime and the enzyme primase. ஸோ ஒரு டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகுது, ஒரு நியூ டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா அது 2 வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. ஒன்று வந்து RNA ப்ரைமு, இன்னொன்று என்சைம் ப்ரைமேஸ். ஓகேங்களா? த டிஎன்ஏ பாலிமரேஸ் மூவ் அலாங் த நியூலி ஃபார்ம்டு RNA prime nucleotide which leads to the elongation of DNA. ஸோ இதில் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த RNA prime nucleotides நோக்கி நகருது. அப்படி நகர்ந்துட்டு இந்த டிஎன்ஏ வந்து எலாங்கேட் ஆகுது. இன் அதர் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ சிந்தசைசஸ் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் கால்டு ஓகசாகி. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ வந்து சிந்தசைஸ் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படிம்பாங்க. இது வேணாம். ஓகேங்களா? அதாவது ஒரு நியூ டிஎன்ஏ வந்து சிந்தசைஸ் ஆகுது. அதில் ஒன்று வந்து RNA prime, இன்னொன்று என்சைம் ப்ரைமேஸு. இதில் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு அந்த புதுசாக ஃபார்ம் ஆன RNA பாலிமர் நியூக்ளியோடைட் இருக்கு இல்லைங்களா, அதோடு ஒட்டிக்குது. ஓகேங்களா? அப்படி ஒட்டிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து எலாங்கேட் ஆகுது. அப்படி எலாங்கேட் ஆகும்போது இந்த டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகிட்டு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, புரிஞ்சா? ஓகே, அடுத்த 28th கொஷின். The degenerated wings of kiwi is an acquired character. Why is it an acquired character? Degenerate wings, கிவியோட degenerative wings வந்து ஒரு acquired characterல இருக்குது. அந்த acquired character வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, kiwi does not have the need to fly. That is why they do not have wings. The character developed by the animal during their life is response to environmental change. The vestigial wings are so small under the bristly hair like 2 branched feathers. So the degenerated wings of the kiwi is an acquired character. So கிவியில் இருக்கக்கூடிய இந்த degenerated wings வந்து எதனால ஒரு தனித்துவமான கேரக்டராக இருக்குது. ஏன்னா கிவி அப்படிங்கிற பறவையால் பறக்க முடியாது. ஓகேங்களா? இந்த கேரக்டர் டெவலப்டு பை த அனிமல் டியூரிங் தியர் லைஃப் இன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். ஸோ ஆரம்ப கட்டத்தில் அது பறந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது பறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெவலப்டு அனிமலாக மாறுது. அப்படி மாறும் எதனால் அப்படின்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மூலிமா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை தகவல் அமைச்சிக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டிஜியல் ஆர்கனான விங்ஸ் வந்து கட் ஆகிடுது. ஓகேங்களா? கட் ஆகிடுதுன்னா ஃபுல்லாக கட் ஆகலை, அது கொஞ்சமாக இருக்குது. ஓகேங்களா? அதோட ஃபெதர்ஸ் இடையில வந்து அது மறைச்சி வச்சுக்குது. ஸோ அதனால தான் இந்த டிஜெனரேட்டட் விங்ஸ் அப்படிங்கிறது கிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வைர்டு கேரக்டராக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஆர்கியோப்ட்ரிக்ஸ் கன்சிடர் பி ஏ கனெக்டிங் லிங்க். ஆர்கியோப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அதனால் ஒரு கனெக்டிங் லிங்காக இருக்குது அப்படின்னா பாருங்க. ஆர்கியோப்ட்ரிக்ஸ் இஸ் நவுன் டு பி கம்யூனிகேட் கனெக்ஷன் பிட்வீன் த ரெப்டைல் அண்ட் பேர்டு. எதுக்கும் இடையில ஒரு கனெக்டிங் லிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்டைலுக்கும் பேர்டுக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் லுக்ஸ் லைக் ஏ போர்ட் அண்ட் ஆஸ் போர்ட் விங். இது வந்து பார்க்குறதுக்கு போர்டு மாதிரி இருக்குது, போர்டோட விங்ஸும் இருக்குது. சின்ஸ் இட் இம்ப்ளைஸ் தட் போர்ட் எவால்வ் ஃப்ரம் த ரெப்டைல்ஸ். அப்போ பேர்ட்ஸ் வந்து ரெப்டைல்லேருந்து தான் எவால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் ஆர்கியோப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல் அண்டு போர்டு. ஆக்சுவலாக ஆர்கியோப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெப்டைல் வெரைட்டியை சேர்ந்தது. ஆனால் அது பார்க்கறதுக்கு அப்புறம் இருக்குன்னா பேர்டு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ரெண்டுத்துக்கு இடையில ஒரு கனெக்டிங் லிங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் கொஷின், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் கொஷின், 30th கொஷின். டிஃபைன் எத்தனோபாட்னி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எத்தனோபாட்னினா என்ன?
பாருங்க, ethnobotany is the study of regions plant and their practical uses through the traditional knowledge of the local culture of people. அதாவது ethnobotany அப்படிங்கிறதுனா ஒரு ரீஜியனில் இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி படிக்கக்கூடியது தான். எதுக்காக அப்படின்னா அதோட யூசஸை பற்றி, அந்த பர்டிகுலர் பிளேஸில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அது பயன்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த தாவரங்களை பற்றி, அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி படிக்கக்கூடியது தான் எத்னோபாட்னி அப்படிம்பாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ், இது ஆக்சுவலாக 4 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் இருந்தாலும் பரவாயில்ல. இட் ப்ரொவைட் ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் யூசஸ்க்கோசரம் இது பயன்படுது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நவுன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். ஸோ இப்போ நமக்கு தெரியாத நிறையா பிளான்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது நமக்கு கொடுக்குது. The ethno-medicinal data will serve as a useful source of information for the chemist, pharmacologist and practitioners of herbal medicines. இந்த ஆயுர்வேதம் சித்தா படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு, மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு, கெமிக்கலை பற்றி படிக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே இந்த எத்தனை கெமிக்கல் டேட்டாவெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வியாதியை நம்ம எப்படி குணப்படுத்தலாம், ஸோ எந்த வியாதிக்கு அகேன்ஸ்டாக எந்த தாவரம் வந்து பயன்படுது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ட்ரைபியல் கம்யூனிட்டி யூட்டிலைஸ் எத்தனோ மெடிக்கல் பிளான் பாட்ஸ் லைக் ட்ரைபியல் கம்யூனிட்டிஸ், அதாவது அந்த பழங்கால மக்கள் இருக்காங்க இல்லையா, பழங்குடியினர், அவங்களும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த பார்க்கு, ஸ்டெம்மு, ரூட், லீவ்ஸு, ஃப்ளவர் பட்டு, ஃப்ரூட்டு, சீடு, ஆயில், ரெசின், டையு, கம்மு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் வந்து குணப்படுத்த யூஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த மாதிரி, டயேரியா, ஃபீவரு, ஹெட்டேக்கு, டயபிட்டிஸு, ஜாண்டிஸு, ஸ்னேக் பிட்ஸு, பாம்பு கடிச்சாவோ, லெப்ரோசி, இந்த மாதிரி நிறையா வியாதிக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து 31st கொஷின், இன்னும் ஒரு 2 கொஷின் மட்டும் பார்த்துடலாம். 31st கொஷின் பாருங்கள். ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபாசில்? ஃபாசிலோட ஏஜ் வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்? த ஏஜ் ஆஃப் ஃபாசில் இஸ் டிட்டர்மைன்டு பை ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட். அந்த ஃபாசிலில் எவ்வளோ ரேடியாக்டிவ் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The age of fossil is determined by the radioactive element present in it. அவ்வளோதான். ஸோ நம்ம ரேடியோக்டிவ் எலமெண்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன், யுரேனியம், லெட்டு, பொட்டாசியம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா. அடுத்து ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில். ஃபாசிலோட முக்கியத்துவம் என்னென்ன? தே த்ரோ லைட் ஆன் ஃபைலோஜெனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்து எப்படி எவல்யூஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபாசில் பிளான்ஸ் கிவ் ஏ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் ஆஃப் பிளான்ட் கிங்டம். தாவரங்களோட உலகம் அப்படிங்கிறது எப்போ இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பிளான்ட் ஃபாசில்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து வகைப்படுத்துறதுக்காகவும் ஃபாசில்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஃபாசில் பிளான்ட்ஸ் கேன் பி யூஸ்டு இன் த ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் அண்டு கம்பேரட்டிவ் அனாட்டமி. இந்த ஃபாசில் பிளான்ட்ஸ் வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவரத்தோட அனாட்டமி, அதாவது அதோட தோற்றம், வளர்ச்சி, உள்ளே எப்படி இருக்கும், வெளியில் எப்படி இருக்கும், அது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த பிளான்ட் ஃபாசில்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 12 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 13 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பயாலஜி முடிக்கிறதுக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம ப்ராப்ளம் சம்ஸ், 4 மார்க் கொஷின்ஸ் சொல்லிட்டு 1 by 1 வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் படிச்சுட்டு சொல்ல திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. வீடியோ ஒரு 2 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். கொஷின்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் படித்ததை டெஸ்ட் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்டோம்னா நீங்கள் உங்களோட கரெக்ஷன் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.